ஸ்ரீராமபிரானின் தர்ம முரசு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்றிரண்டு எழுத்தினாலே. ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணனுக்கு வழங்கிய அறிவுரை. வாழும் வழி. உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கிக் கொண்டு பக்தி சிரத்தையுடன் ஒவ்வொரு நாளும் சேவை செய்து வா. நல்ல காரியங்கள் செய்வதில் ஒரே ஒரு நாள் கூட அசரத்தையாக இருக்காதே. சத்தியத்தை கைவிடாதே. எப்போதும் உற்சாகத்துடன் இரு. பிறவியும் மூப்பும் மரணமும் உனக்கு இயல்பானவையே என்பதை நினைத்து எப்போதும் பணிவுடன் நடந்து கொள். மனைவி மக்களிடம் அளவுக்கு மீறிய பற்றும் பாசமும் கொள்ளாதே. அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்தால் பிரமாதமாக மகிழ்ந்து போகாதே. அதிர்ஷ்டம் போய்விட்டால் மன வருத்தமும் கொள்ளாதே. மனதை சமநிலையில் வைத்திரு. ராமனாகிய நான் எல்லா உயிர்களுக்கும் பிராணனாக விளங்குகிறேன். என்னிடமே உன் மனம் நிலைத்து இருக்கட்டும் என்று கூறினார். முக்தியை பெறுவதற்கு என்னிடம் பக்தி கொள்வது மிகவும் அவசியம். கண் இருந்தாலும் இருளில் நடந்து போவதற்கு நமக்கு ஒரு விளக்கு தேவைப்படுகிறதல்லவா? அதுபோல் உனக்கு போதிய ஞானம் இருந்தாலும் சரியான வழியை அறிந்து கொள்வதற்கு ராமபக்தி இருக்க வேண்டும். ராமபக்தியை பெற்றால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. என் பக்தனுக்கு ஞானமும் விஞ்ஞானமும் வைராக்கியமும் தாமாகவே வந்து சேரும். இது ரிஷிகளின் வாக்கு ஆகும். நீ என் அன்புக்கு உரியவன். ஆகவே இதையெல்லாம் நான் உனக்கு உபதேசித்தேன். இந்த உபதேசத்தை சிந்தித்தும் அதை பின்பற்றியும் வாழ்ந்தும் வருபவன் உண்மையில் ஞானியே ஆவான். அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். தம்பி, இந்த உலகம் முழுவதிலும் நான் நிறைந்திருப்பதாக நீ பார்க்க வேண்டும். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் எனக்கு பணியாற்ற வேண்டும். இவ்விதம் செய்தால் நீ பரிசுத்தமடைவாய், மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தம் அனுபவிப்பாய் என்று ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணுக்கு வாழும் வழியை கூறினார்.